குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு இட்லி சாம்பார் வைக்க போகிறோம். அதுக்கு குக்கரில் ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 5 வெங்காயம், 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் வீட்டு மிளகாத்தூள், அதோட கொஞ்சம் பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து குக்கரில் நல்லா 3 விசில் வச்சுக்கோங்க. 3 விசிலுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காயெல்லாம் நல்லா வெந்திருக்கும். அந்த தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அடியில் இருக்கிற அந்த காயை வந்து ஒரு கரண்டியோ இல்லை ஒரு மத்தோ வச்சு நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறம் இதுக்கு தாளிப்புக்கு ஒரு கரண்டி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு அந்த சாம்பாரில் கொட்டிட்டு சாம்பாரை ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் வைங்க. அதில் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளியை எடுத்து கரைச்சி விட்டு அதுவும் நல்லா கொதித்ததும் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டு இறக்குனீங்க அப்படின்னா கமன்னு நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளாக ஒரு இட்லி சாம்பார் ரெடி.